அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி, பிசி கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து நாளைக்கு வந்து 3வது நாள் கவுன்சிலிங்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் இன்னும் கிடக்குங்க. 3வது நாளும் இன்னும் கிடக்கு. 3வது நாள் போகிறவங்க நீட்டாக எடுத்துக்கலாம். அதாவது பிஎஸ்டிஎம் முடித்தவங்க, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7 கிடக்கு, உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 கிடக்கு. ஓகேங்களா? ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கேடர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 91, உமனில் ஒரு 38, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 25, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 10 கிடக்கு. ஓகேங்களா? இதில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து சிவில் சப்ளை, இது ஒரு அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட்டு தான். ஓகேங்களா? சிவில் சப்ளை வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேடர். அது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 4 இருக்குது, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் கேடர். பார்த்துக்கங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்ட்டு. அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஆடிட் விங் ஹிந்து ரிலீஜன் கிடக்குங்க. இது குரூப் 2 கேடருங்க. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா 3வது நாள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அசிஸ்டன்ட் இன் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு அசிஸ்டன்ட் கேடர் தான். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்லி சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க. ஜென்ரலில் 3 கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபுல்லாக அசிஸ்டன்ட் கேடர் தான். அசிஸ்டன்ட் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இதில் எதுவும் இல்லை. அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சென்னை. ஓகேங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் எடுத்துட்டாங்க. ரெவன்யூவும் இன்றைக்கி வந்து எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. கோயம்புத்தூரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. கூடலூர் இல்லை. திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இன்றைக்கே பார்த்திங்கன்னா ரெவன்யூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 2, உமனில் 2 கிடக்கு. கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு. மதுரை எதுவுமே இல்லை. நாகப்பட்டினம் ஜென்ரலில் 2, உமனில் 1 கிடக்கு. ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அடுத்து நீலகிரி இருக்குது, பெரம்பலூர் இருக்குது, புதுக்கோட்டை கிடக்கு, ராமநாதபுரம் 2 ஜென்ரல் கிடக்கு. ஓகேங்களா? சிவகங்கை எதுவுமே இல்லை. அசிஸ்டன்ட் ரெவன்யூ தஞ்சாவூரில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இல்லை. ஓகேங்களா? நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன், நீங்கள் நிப்பாட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரிக்கு நான் போட வேண்டியது இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது. வேலூர், விழுப்புரம். அடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் கிடக்குங்க. நாளைக்கு போகிறவங்க சப்போஸ் ட்ரெஸரி இருந்துச்சுன்னா எடுங்க, நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஜென்ரல் 56 இருக்குது, உமனில் 23, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6. நான் கடைசியாக சொல்கிறேன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்ட்டு, அதுபடி எடுத்துக்கோங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்னு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்னும் கிடக்குங்க. 2 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 கிடக்கு. சூப்பராக எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 2 கேடர் போஸ்ட்டு. இப்போ குரூப் 2A மாற்றிட்டாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் லா டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. இது ஒன்று பிஏபிஎல் முடித்தவங்க மட்டும்தான். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அதுவும் கிடக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேடர் தான். செக்ரட்டரி சர்வீஸ்ன்றது அசிஸ்டன்ட் கேடர். அதெல்லாம் இன்னொன்று செக்ரட்டரி சர்வீஸ் எடுத்திங்கன்னா கடைசி வரையும் சென்னையில் தாங்க இருக்க முடியும், மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன போஸ்ட் இருக்குது, வேறு நெருக்கி முடிச்சிட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டவுன் பஞ்சாயத்தில் 1 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. அதுவும் அடுத்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ அரியலூரில் பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. கிருஷ்ணகிரியில் அதே பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1, உமனில் 1 கிடக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேடர் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கடைசி வரையும் கிடக்குங்க. அதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடைசி வரையும் கிடக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் கடைசி வரையும் கிடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் சுத்தரில் டிரான்ஸ்போர்ட் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஜென்ரலில் 13, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2 கிடக்கு. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா சுரண்டிட்டாங்க. பார்த்திங்களா? நேற்று இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை.
ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்கும், உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையாக இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் எடுத்துக்கலாம். இது டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி மட்டும்தான். கடைசி வரையும் நீங்கள் வந்து அந்த உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்துக்கங்க. பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக அசிஸ்டன்ட் காட்டுறதேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மேக்ஸிமம் கிடக்கு. இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. ஆர்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நாளைக்கு மேக்ஸிமம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பேக்வர்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? பேக்வர்ட் கிளாஸஸ், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, டெக்னிக்கல் எஜுகேஷன், லேபர் டிபார்ட்மெண்ட்டு. லேபர்லாம் எடுக்கலாம். கொஞ்சம் ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் அடுத்து சல்லுன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸ்டோர் கீப்பர் வேணாம். எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து ஸ்டோர் கீப்பர் கடைசியாக பார்த்துங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி இது வந்து ப்ரொமோஷன் வந்து பாதி வரும். ஏன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜன், என்சிசி டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் கடைசி வரையும் கிடக்குங்க. சோசியல் டிஃபென்ஸ் சமூக பாதுகாப்புத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கேடர் இது ஃபுல்லாக. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் கேடரில் கிடக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. எம்பிசி கேட்டகரியில் இவ்வளோதான். இதில் நீங்கள் நாளைக்கு போகிறவங்க என்ன எதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்டா, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் கிடக்கு பார்த்தீங்களா, அது தாராளமாக எடுக்கலாம். சம்பளம் கூட. எல்எஃப் ஆடிட்டு பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அதை தாராளமாக தூக்கிடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்ஐ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து ஆர்ஐ எடுங்க. இதெல்லாம் இல்லைன்னா ட்ரெஸரி எடுங்க, டிரான்ஸ்போர்ட் எடுங்க, அதுக்கடுத்து ட்ரெஸரி எடுங்க. ஓகேங்களா? இதாங்க ஆர்டர் படி எடுக்க வேண்டியது. ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எஸ்சி கேட்டகரி பற்றி போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.